என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி, ப்ராபபிலிட்டி, ரேட், ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக் ஏ, ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக் பி, ரிட்டர்ன் ஆன் போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேல்குலேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை வந்து கேல்குலேட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரிஸ்க்கை விட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கோட ரிஸ்க்கு வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டேட்டு ஒரு 5 கண்டிஷன்ஸில் இருக்குது. இந்த 5 கண்டிஷன்ஸுக்குமே வந்து ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்டாக் ஏவோட ஒவ்வொரு ப்ராபபிலிட்டிலையும் என்ன ரிட்டர்ன் இருக்கும், ஸ்டாக் பியில் என்ன ரிட்டர்ன் இருக்கும், அண்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ இந்த ப்ராப்ளமோட கொஷின். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பிளாட் பண்ணும்போது நம்ம கிராஃபிக்கலாகவே நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ இந்த பிங்க் கலர் வந்து மேலே இருக்கிற இந்த பிங்க் கலர் வந்து ஒரு எக்கனாமிக் கண்டிஷனில் ஸ்டாக் ஏவோட ரிட்டர்ன் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த லைலாக் கலர் வந்து ஸ்டாக் பியோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த டாஃபி கலர் வந்து ரெண்டுக்கு இடையில இருக்கிறது வந்து போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது அதிகமாக ஹை அண்ட் லோவில் ஸ்விங் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுவும் ஹை அண்ட் லோவில் அதிகமாக ஸ்விங் ஆகிக்கிட்டே போகும். பட் ஆனால் ரெண்டு ரிஸ்கையும் மெர்ஜ் பண்ணும்போது அதோட ரிஸ்க்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து போர்ட்ஃபோலியோவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதை தான் வந்து இந்த கிராஃபிக்கல் டயக்ராம் மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும், எப்படி வந்து அந்த கிராஃபிக்கலாக நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ கிராஃபிக்கலாக கிடைச்சதை எப்படி மேத்தமேட்டிக்கலாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோட ரிட்டர்னை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆவரேஜ் அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 3 இதோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ 3 ஸ்டாக்கோட ஆவரேஜ், அதாவது ஸ்டாக் ஏ, ஸ்டாக் பி, போர்ட்ஃபோலியோவோட ஆவரேஜ் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் 3மே வந்து ஒரே ரிட்டர்ன் தான் கொடுக்குது. ஸோ 3மே வந்து பெஸ்ட்டு தான். பட் ஆனால் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுனா போர்ட்ஃபோலியோ தான் பெஸ்ட்டு. ஏன்னா ரிட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து ரிஸ்க்கு நமக்கு கம்மியாகும். ஸோ இங்கே ஸ்டாக் ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எல்லா இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அதோட ஆவரேஜ். வெயிட்டேஜோட நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம கிடைக்கிறது தான் வந்து அதோட ஆவரேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்னென்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஏவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிங்கிள் செக்யூரிட்டியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கேல்குலேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோவோட அந்த ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்ளம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்த உடனே பயந்துறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேல்குலேஷன் தான். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஏவோட ரிட்டர்ன்ஸ் எழுதிக்கிறோம், அடுத்து ஸ்டாக் பியோட ரிட்டர்ன், அப்புறம் போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, ரிட்டர்ன் மைனஸ் ஆவரேஜ், அதை வந்து ப்ராபபிலிட்டியில் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். எதுலேருந்து மைனஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஆவரேஜ் நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ண இந்த 15ல் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 15 மைனஸ் 15 0, 15 மைனஸ் 15 மைனஸ் 5 மைனஸ் 20. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாக் ஏக்கு, ஸ்டாக் பிக்கு அண்டு போர்ட்ஃபோலியோ 3க்குமே கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணிவிட்டு 3யுமே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ராபபிலிட்டியால், அதாவது 0.2 0.2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட அந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 200 200 அண்டு 90 வருது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 14.14 14.14. இப்போ ஸ்டாக் ஏவோட ரிஸ்க்கும் ஸ்டாக் பியோட ரிஸ்க்கும் ஒரே இது தான். ஆனால் ரெண்டையும் வந்து போர்ட்ஃபோலியோவோ கம்பைன் பண்ணும்போது அதோட ரிஸ்க் என்ன ஆயிருக்குன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. இதோட ரிஸ்க் ஹையாக இருக்குது, இதோட ரிஸ்க் லோவாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிட்டர்ன் வந்து 15ஆக இருந்தாலும் இதோட வேரியேஷன், அதாவது ரிஸ்க்கு வந்து நமக்கு கம்மியாகுது. ஸோ இதை வந்து கிராஃபிக்கலாக சிங்கிளாக பெல்க்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுதான் வந்து ஸ்டாக் ஏவோட ரிஸ்க் அண்டு ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 15 தான். ஸ்டாக் பியோட ரிட்டர்ன் வந்து இதுவும் 15 தான். பட் ஆனால் போர்ட்ஃபோலியோவோட அந்த
ரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட வேரியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட இந்த மெஷர் ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏக்கு அதிகமாக இருக்கும், பிக்கு அதிகமாக இருக்கும், ஏ அண்ட் பியை கம்பைன் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இதை வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்களே ப்ராப்ளத்தை இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து புரியலைன்னா டவுட் கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட்டை கிளியரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.